இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்குது. ஒரு ஒரு வருஷத்துக்கே ஒரு 70,000 கோடி வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கும்போதே பேரதிர்ச்சியாக இருக்குது. இந்த தனி மனித கடன் சுமையெல்லாம் போன பீரியடில் இருந்ததை விட 1 மடங்கு அதிகமாக வந்திருக்கு. ஸோ இப்போ 70,000 இருந்தது 1,20,000 என்னமோ 23,000 மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதை எப்படி இந்த அரசு சமாளிக்க போகுதுங்கிற கேள்வி தான் வருது. இப்போ ஒரு ஒரு அறிக்கைக்கு வெளியிடுறாங்க, இதில் என்ன நடந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வெறுங்கையோடு இருக்கோம், முதல்ல அதை புரிஞ்சுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்வது அல்லது மக்களை தயார்படுத்துவது. அதுதான். இப்போ நீ இதெல்லாம் சொன்னியே அதெல்லாம் சொன்னியே ஏன் செய்யலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த அறிக்கையை எடுத்து ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு தைரியமாக நம்ம எதிர்கொள்ளலாம். ஸோ அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இதுன்னு வச்சிங்களேன். ஆனாலும் இவங்க வந்து மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை கட்டாயமாக நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் இருக்காங்க.